மொபைல் வச்சுருக்க, வாட் ஆல் த அசட்ஸ் யூ ஹேவ், அதெல்லாம் கிடையாது. வாட் டீட்ஸ் யூ டூ, தட் ஸ்பீக்ஸ் அ லாட். என்ன செய்கைகள் செஞ்சியோ, என்ன செயல் செஞ்சியோ, அதுதான் உனக்கான பேர். உன்னோட உருவம் மறைஞ்சிடும். நம்ம சிஎம்மாக இருந்த நிறைய பேர் பார்த்துருப்போம், அரசியல் பேசலை. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு நாளும் நான் இதுவரையும் கேள்விப்பட்டது கிடையாது, கல்வி தந்தை காமராஜர், கர்ம வீரர் காமராஜர்னு ஒருத்தர் பேசியிருக்கிறோமே, அவருக்கு நம்ம என்றைக்குமே உருவ கேலி பண்ணவே இல்லைன்றதை யோசிச்சு பாருங்க. அவர் கருப்பாக இருக்காரு, வழுக்கத்தலையாக இருக்காருன்னு யாருன்னா பேசியிருக்காங்களா? அப்போ நம்ம உருவம் பெருசாக தெரியவே இல்லை, அவரோட செயல்கள் பேசிச்சா? ஸோ அதுதான். ஸோ காமராஜர் மாதிரி ஒரு நல்ல ஆட்சி யாருமே பண்ணலைன்னு பேசுதா? ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளோட படைப்பு இதுதான். சில பேர் உருளைக்கிழங்கு மாதிரி இருப்பான், சில பேர் கருணக்கிழங்கு மாதிரி இருப்பான், சில பேர் நெத்திரிக்கரோட மாதிரி இருப்பான். என்ன வேணாலும் கம்பேர் பண்ணிக்க, என்ன வேணாலும் உருவக்கேலி பண்ணிக்க. ஆனால் இப்படி தான்டா இந்த படைப்பு, இப்படி தான் இந்த படைப்புல இருந்து இப்படி தான் இருக்கும், இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும். என்ன மாதிரி உணர்ந்தேன் கிடையவே கிடையாது. யூ கேன் சி, யூ கேன் கம்பேர். மென் வில் பி மென்னு சில பொண்ணுங்களாம் சொல்லலை, பட் ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் மென்னு சொல்லிட்டு நான் தைரியமாக சொல்லுவேன். பிகாஸ் என் படைப்பு வேற, நீ பார்த்த மென்ல இல்லை, நான் உமன்னாலே இப்படி தான் அப்படின்னு ஜெனரலைஸ் ஆகிறேன்ல. நீ பார்த்த உமன்ல நான் இல்லை. ஒரு எறும்பு புத்தில் இருக்கிற எறும்பு கூட்டுக்கு இவ்வளோ தான் இருக்குது. சைதாப்பேட்டில் வாழுதுன்னு வச்சுக்க, அந்த எறும்பு எக்மூர் வரையும் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? உங்கள் வீட்டுக்கு இப்போ சைதாப்பேட்டில் வாழ்கிற எறும்பு புத்தில் வாழ்ந்துற எறும்புக்கு எக்மூர் வரையும் டிராவல் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 3 வருஷம் ஆகாது ட்ராவலுக்கு. அது அந்த எறும்பு பொறுமையாக நடந்து எக்மூர் வரையும் வருது. அப்போ நீ எங்கேயோ ட்ரோன் கேமராலேருந்து பார்த்தா இங்கே ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ண பிறகு புள்ளி புள்ளியாக தெரிஞ்சது, அதுக்கப்புறம் மேகமாக தெரியும். நீ எங்கே இருக்கிறேன்னு தெரியும். நீ ஒரு அமீபா சைஸா, அதை விட குட்டி. அப்போ யூடோன்னு இருந்துட்டு உலகத்தையே பார்த்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. ஒரு எறும்பு குத்து சைதாப்பேட்டிலேருந்து எப்படி எக்மூர் போகிறதுக்கு 3 வருஷம் ஆகுதோ, அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட பழகிறதுக்கோ, அத்தனை நபர்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுக்கு இந்த உயிரோட இருக்கணும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அப்போது நான் எப்படிப்பட்டோம், என்னை சார்ந்த மக்கள் எப்படிப்பட்டோம், இதை தேர்ந்தெடுக்கிற உரிமை மட்டும் ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் உலகம் சரியில்லை, அவனெல்லாம் நான் மாற்ற போகிறேன்னு நான் ஒருத்தனை தான் மாற்றணும். திங்ஸ் டு பி சேஞ்ச், யூ ஹேவ் டு சேஞ்ச், நாட் த என்டையர் வேர்ல்டு. யூ கேன் சேஞ்ச் திஸ் என்டையர் வேர்ல்டு. ஒரே ஒருத்தரோட மாற்றத்துக்கு வேணால் நீ காரணமாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கான மாற்றத்தை ஒவ்வொரு தனிநபரும் தான் எடுக்க முடியுமே தவிர யாரும் கிடையாது. ஸோ அதுபோல் உங்களுடைய மாற்றத்திற்கான காரணம் நீங்கள் அடையாளப்படுத்துங்க. உங்களுக்கான அடையாளம் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு கூட தான் தெரியும். ஐ கான் ஃபோர்ஸ் யூ டு பிகம் சம்படி எல்ஸ். வேறு யாரோ ஒருத்தராக மாறதுக்கு என்னால் உங்களை ஃபோர்ஸே பண்ண முடியாது. ஆனால் உங்களை யாருன்றதை உருவாக்குறதுக்குரிய முழு பொறுப்பு உங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. ரைட்? அதை பண்ணலாமா? இப்போ இன்னிலேருந்து ஒரு சேலஞ்ச் எடுங்க. எஸ், ஐ எம் கோயிங் டு டு திஸ். இன்னைக்கு கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு 6 மாதம் டைம், இல்லை ஒரு வருஷம் டைம். ஒரு டெட்லைன் வைங்க. எதை எடுத்தாலும் ஒரு டெட்லைன் வைங்க. நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டெட்லைன் வைங்க. இது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே பெரிய கர்வமான விஷயம் எது தெரியுமா வாழ்க்கையில்? ஏன் சம்பாத்தியத்தில், ஏன் சொந்த காலில் எவங்கிட்டையும் போய் நிற்காம, எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட நிற்காம, எல்லாமே என்னோட சுய சம்பாத்தியத்தில் நான் பண்ணணும் போது தான் உண்மையான கர்வமே இருக்கும். அந்த கர்வம் உங்களுக்கு இப்போ இருக்கான்னு யோசிச்சுப்பாரு. இல்லைன்னா அந்த கர்வத்தை உருவாக்கு. யா, நான் நிற்கிறேன்னா ஏன் காசு, நான் இதை வாங்கினா ஏன் காசு, உன் கார், உன்னோட பேரில் எல்லாமே உன்னோட காசில் நீ சம்பாரித்து வாங்கிப்பாரு. தனிப்பட்ட ஒரு கர்வம் வரும், ஒரு பேச்சு மாறும், ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் மாறும். உன்னால் பல பேரை வாழ முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். சீரியஸாகவே நம்மளே வாழ முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது யாருக்கும் நம்பிக்கை கொடுக்க முடியாதுங்க. நீ கடைசி படிக்கட்டுலேருந்து 10வது படிக்கட்டில் இருக்கிறவங்க தூக்க முடியுமா? நீ 10வது மாடிக்கு போ, அங்கேருந்து ஒவ்வொருத்தனை தூக்கி விடு. நீ கீழே இருக்கிறவன ஒருத்தனை தூக்கினா நீ உனக்கு அது பாரம்ல. அப்போ நீ மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை தூக்கு. ஸோ அப்போது நீ மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு நீங்கள் சொன்னார் இந்த இண்டஸ்ட்ரி பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு. எஸ், அதை நீ நம்பணும். திங்ஸ் டு பி சேஞ்ச், ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு சேஞ்ச். அதை நீ நம்பணும். நீ மாற்றத்திற்கான வழின்னு நீ நம்பணும். சின்னதாக பண்ண போகிறோமா, பெருசாக பண்ண போகிறோமா, கற்றுக்க போகிறோமா? கற்றுக்கிறதுன்றது இட்ஸ் அ கோர்ஸ். இந்த கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கோர்ஸ்ன்றது தெரியுமா? மெடிக்கல் ஃபீல்டில் கோர்ஸ்ன்றது ஒரு காலம் கிடையாது. அது காலம் முழுக்க காலையில் 1, மதியானம் 1, ராத்திரி 1 அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு மட்டும் இது ஒரு கோர்ஸாக நம்மளுக்கு எடுக்க சொல்லுவாங்க, மாத்திரை எடுக்கணும். ஓகே. ஆனால் சில விஷயங்களுக்கு நம்ம ரெகுலராக சில மெடிசன்ஸை நம்ம எடுக்கிறோம், அதுதான் கோர்ஸ். அதுபோல் இங்கே கற்றலுக்கு முடிவே கிடையாது, எல்லையே கிடையாது. புதுசாக வந்துகிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தோன்னா இதெல்லாம் எனக்கு கேள்வியே படலை. எனக்குலாம் தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரைட்னிங்கு, ப்ரோடாக்ஸு, இந்த மாதிரிலாம். அப்புறம்